Hello friends, welcome to Job Seekers Junction. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ் RPF சொல்லக்கூடிய அந்த ஒரு ரெக்ரூட்மெண்ட் நோட்டீஸ் பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஒரு ஷார்ட் நோட்டீஸ் தான். இப்போ வந்து உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் இப்போ விடலை. ஸோ அப்கமிங்கில் அதாவது எந்த டேட் நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது, ஸோ அதுக்கு நீங்கள் எப்படி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும், அதாவது மெயினாக இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போலேருந்தே உங்களுக்கு இன்டிமேஷன் கொடுத்துட்டா நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு பெரிய ப்ரெஷராக இருக்காது. அதனால தான் உங்களுக்கு இப்போவே நான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். ஸோ கான்ஸ்டபிள் அண்ட் சப் இன்ஸ்பெக்டர் ரெண்டுத்துக்கான ரெக்ரூட்மெண்ட் பற்றி தான் இவங்க சொல்லியிருக்காங்க. என்னென்ன எலிஜிபிலிட்டி என்னென்ன சொல்லியிருக்காங்க, ஸோ இதுக்கான சிலபஸ் என்னென்னு நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் எல்லாத்தையுமே இந்த வீடியோ நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இது மாதிரியான சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்கான ஜாப் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த வீடியோவில் இந்த ஷார்ட் நோட்ஸ் பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துவோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சப் இன்ஸ்பெக்டர் அண்ட் கான்ஸ்டபிளுக்கான ரெக்ரூட்மெண்ட் நோட்டீஸ் தான். ஸோ இந்த நோட்டீஸ்க்கான அப்ளிகேஷன் எப்போ டேட் ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதியிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1 மந்த்தே உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா லாஸ்ட் டேட் அப்ளிகேஷன் க்ளோசிங் டேட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மே மாதம் 14ஆம் தேதி, அதுதான் வந்து லாஸ்ட் டேட்டு. கிட்டத்தட்ட உங்களுக்கு அப்ளிகேஷன் மட்டுமே 1 மந்த் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ள நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம், அதாவது டேட் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு ஒரு இன்டிமேஷன் வீடியோ போடுறேன். எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ணணும் பண்ணிக்கோங்க. ஸோ சப் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா லெவல் 6க்கான உங்களுக்கு பே ஸ்கேல் சேலரி, அதாவது 35,400 பேசிக் பே. இதுக்கப்புறம் உங்களுக்கு அலவன்சஸ் எக்ஸ்ட்ராவாக இருந்தால் அதுவும் ஆட் ஆகும். அதுவே கான்ஸ்டபிள் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா லெவல் 3க்கான சேலரி 21,700 ரூபா. இது பேசிக் பே. இது போக உங்களுக்கு அலவன்சஸ் இதெல்லாம் எக்ஸ்ட்ராவாக வந்து ஆட் ஆகும். ஸோ இந்த சப் இன்ஸ்பெக்டருக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா கிராஜுவேட், நீங்கள் ஒரு டிகிரி ஹோல்டராக இருந்தால் போதும். ஈவன் அது பிகாம் இருந்தாலும் சரி, பிஎஸ்சியாக இருந்தாலும் சரி, இன்ஜினியரிங்காக இருந்தாலும் சரி, எந்த டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தாலும் நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். அதுவே கான்ஸ்டபிளுக்கு பார்த்தீங்கன்னா 10th ஆர் ஈக்குவலன்ட், அதாவது எஸ்எஸ்எல்சி முடிச்சிருந்தீங்கனாலே இந்த கான்ஸ்டபிள் போஸ்ட்டுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ண முடியும். ஸோ இந்த ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா எஸ்ஐக்கு 20லிருந்து 28 வயசு வரைக்கும், அதே கான்ஸ்டபிளுக்கு 18லிருந்து 28 வயசு வரைக்கும் ஏஜ் லிமிட். இது வந்து அப்பர் ஏஜ் லிமிட், அதாவது எப்படி சொல்றது, யூஆர் ஜெனரல் கேட்டகரிக்கான ஏஜ் லிமிட் தான். ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் வித் ஓபிசிக்கு வந்து 3 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன், எஸ்சி எஸ்டி 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கும். ஸோ அது அந்த ஃபுல் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க. அது வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4,660 வேகன்சிஸ் வந்து கால்ஃபார்ம் பண்ண போறாங்க அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்காங்க. இது வந்து டென்டேட்டிவ் தான், மேபி இன்க்ரீஸும் ஆகலாம் டிக்ரீஸும் ஆகலாம். இது ஓவரால் இந்தியா ஃபுல்லா இது வந்து டென்டேட்டிவா தமிழ்நாட்டுக்கும் வேகன்சிஸ் அலாட் பண்ணுவாங்க. ஸோ அதுவும் எப்படி அது ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ எஸ்ஐக்கு பாத்தீங்கன்னா 452 வேகன்சியும், கான்ஸ்டபிளுக்கு பாத்தீங்கன்னா 4,208 வேகன்சியும் கிட்டத்தட்ட எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. இதுதான் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்கிறது ஷார்ட் நோட்டீஸ்ல சொல்லியிருக்கு. ஸோ இதுக்கான ஏஜ் லிமிட், ஏஜ் ரிலாக்ஸேஷன் இதெல்லாம் இன்டெப்தா அந்த ஃபுல் நோட்டிஃபிகேஷன் நம்ம பார்த்துவோம். இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காங்க, கேண்டிடேட்ஸ் வெயிட்டிங் ஃபார் ரிசல்ட் ஆஃப் பிரிஸ்கிரைப்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். அதாவது சில எக்ஸாம்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தா மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். நீங்கள் ஒரு டிகிரி ஹோல்டராக இருக்கணும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் என்னென்ன உங்களுக்கு செலக்ஷன் ஸ்டாண்டர்ட் என்ன இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நான் உங்களுக்கு வேற பேஜ் ஒன்று வச்சிருக்கேன், அதை டீட்டெயிலாக சொல்றேன். ஸோ இதுக்கான ஃபீஸ் வந்து சொல்லியிருக்காங்க. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஃபார் அதர் கேட்டகரிஸ், அதாவது ஜெனரல் கேட்டகரி, ஓபிசி, வேற என்ன சொல்றது, வேற அந்த இடபிள்யூஎஸ் இந்த கேட்டகரிலாம் பார்த்தீங்கன்னா 500 rupees உங்களுக்கு ஃபீஸ். ஸோ அது போக மீதி இருக்கிற எஸ்சி எஸ்டி, எக்ஸ் சர்வீஸ்மேன், ஃபீமேல் கேண்டிடேட்ஸ், மைனாரிட்டிஸ் எல்லாருமே ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 250 ரூபா. ஓகேங்களா? ஃபீஸுக்கும் உங்களுக்கு பாதியாக போகிறது. இதுலையும் உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா an amount of 400 shall be refunded directing banking charges applicable on appearing on CBT. அதாவது இது வந்து ஒரு ஆன்லைன் பேஸ்ட் எக்ஸாம் தான், கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்னு சொல்லுவாங்க CBT அப்படிங்கிறது. ஸோ அப்ளை பண்ணிட்டு நீங்க அந்த எக்ஸாம் அட்டன் பண்ணிட்டீங்க, அதாவது நீங்க போய் எக்ஸாம் சென்டர்ல அந்த டேட்ல அட்டன் பண்ணிட்டீங்கனாலே நீங்க கட்டின 500 ரூபாயில ஒரு 400 ரூபாய் ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. அந்த 100 ரூபாய் பேங்கிங் சார்ஜஸ் அதை பிடிச்சிட்டு 400 ரூபாய் திருப்பி கொடுத்துருவாங்க. அதே மாதிரி இந்த 250 ரூபாயிலையும் பேங்கிங் சார்ஜஸ் கழிச்சுக்கிட்டு ரிமைனிங் எவ்வளோ நம்ம போடல, பட் பேங்கிங் சார்ஜஸ் போக மீதி இருக்கிற காசை உங்களுக்கு அவங்க கொடுத்துருவாங்க. நீங்க போய் எக்ஸாம் ஆனால் அட்டன் பண்ணிடணும். அப்ளை மட்டும் பண்ணி வீட்டில் உட்காந்துன்னா கொடுக்க மாட்டாங்க. எக்ஸாம் நீங்க அட்டன் பண்ணியிருந்தா தான் ஒரு அமௌண்ட்டை திரும்ப கொடுப்பாங்க. ஓகேங்களா? அதையும் கிளியரா மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ இதுதான் வந்து ஷார்ட் நோட்டீஸ்ல சொல்லப்பட்டிருக்கு. இது போக எக்ஸ்ட்ரா இந்த இன்ஃபர்மேஷன் இல்லை. ஸோ இது வந்து நம்ம சென்னை ரீஜனுக்கான வெப்சைட்டோட நேம், லிங்க் www.rrvchennai.gov.in. இந்த லிங்க்ல வந்து நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க. ஏதாவது நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா உங்களுக்கு அதெல்லாம் சொல்லுவாங்க. நம்ம அதை பார்த்து நம்ம ஸ்டேட்ல எவ்வளவு விட்டுருக்காங்க நோட்டிஃபிகேஷன், வேகன்சி எவ்வளவு விட்டுருக்காங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இவ்வளவுதான் உங்களுக்கு ஷார்ட் நோட்டீஸ். ஸோ இந்த ஷார்ட் நோட்டீஸ் வந்து
ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸுக்கு நமக்கு ஒரு அவேர்னஸ்க்காக அவங்க விட்டுருக்காங்க. அதாவது அப்கமிங்கில் ஃபுல் நோட்டிஃபிகேஷன் வரும், அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது தான். ஸோ வாங்க இப்போ நெக்ஸ்ட் வந்து இதுக்கான சிலபஸ் என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ இப்போ ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிளுக்கான செலக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடியே சொன்னேன், இது வந்து ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் தான். சாரி. ஸோ இதில் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் 120 கொஸ்டின். டோட்டல் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா 90 மினிட்ஸ், அதாவது 1.5 மணி நேரம். இதுக்கு நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கு. 1/3 ஆஃப் மார்க் வந்து அவங்க ரிடியூஸ் பண்ணிடுவாங்க. நெகட்டிவ் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு நெகட்டிவ் மார்க்கும். ஸோ கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டில் நீங்கள் பாஸ் ஆனதுக்கப்புறம் பிஎம்டின்னு சொல்லக்கூடிய ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட் வைப்பாங்க. அதாவது அவங்க சொல்லிருக்கக்கூடிய ஹைட்டு, வெயிட்டு, செஸ்ட் இது எல்லாத்தையும் நீங்க எலிஜிபிளா இருக்கீங்களா அப்படின்னு செக் பண்ணுவாங்க. ஸோ இந்த பிஎம்டியில் நீங்க பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட், அதாவது ரன்னிங், லாங் ஜம்ப், ஹை ஜம்ப், அந்த மாதிரி டெஸ்ட்லாம் உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க. இதே தான் வந்து உங்களுக்கு எஸ்ஐக்கும் இருக்கும். அந்த எக்ஸாமோட டஃப்னஸ் லெவலில் கொஞ்சம் வேரி ஆகும். நான் அதையும் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ பிஇடியில் நீங்கள் பாஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். ஃபைனலாக அது முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு போஸ்டிங் போட்டுருவாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த எக்ஸாம் சொன்னோம் இல்லையா, அந்த எக்ஸாம் வந்து என்னென்ன சிலபஸ் இருக்கு, என்னென்ன பேட்டர்ன் அப்படின்னு பார்ப்போம். இதுதான் எக்ஸாமுக்கான பேட்டர்ன். என்னென்ன எக்ஸாம் பார்த்தீங்கன்னா, பேசிக் அரித்மெட்டிக் கொஸ்டின்ஸ் இருக்கும், அதாவது மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷன்ஸ், அந்த மாதிரி கொஸ்டின் 35 கொஸ்டின், 35 மார்க். அதுக்கப்புறம் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் சொல்லுவாங்க இல்லையா, நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. ரீசனிங் 35 கொஸ்டின், 35 மார்க். இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலா வந்து எஸ்எஸ்சிக்கு ஒரு ரீசனிங் பேட்டர்ன் கேட்பாங்க இல்லையா, இந்த மிரர் வச்சு இந்த ப்ரொஜெக்ட் பண்ணா என்ன மாதிரி தலையில மாறும், ஒரு பசில் கொடுத்து அது 1 மார்க் கொஸ்டின், 2 மார்க் கொஸ்டின் அந்த மாதிரி கேட்டுருவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் இதுக்கு ரீசனிங் ஸ்டாண்டர்ட் இருக்கும். கீழே நான் சிலபஸே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஜெனரல் அவேர்னஸ் பார்த்தீங்கன்னா 50 கொஸ்டின் கேட்டிருப்போம், அதுவும் 50 மார்க் இருக்கும். மொத்தமாக 120 கொஸ்டின், 120 மார்க். ஸோ இது சிலபஸ்ல நீங்க என்ன படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரித்மெட்டிக்ல பொறுத்த வரைக்கும் சிலபஸ் ஃபார் அரித்மெட்டிக் ஃபர்ஸ்ட் முதல்ல பேசிக் அரித்மெட்டிக். ஸோ அந்த சிலபஸ்ல பார்த்தீங்கன்னா நம்பர் சிஸ்டம், இன்டீஜர்ஸ், ஃபிராக்ஷன், டெசிமல், சிம்பிளிஃபிகேஷன், அதுக்கப்புறம் டிஏ, டேட்டா இன்டர்பிரேஷன், ரேஷியோ அண்ட் ப்ரொபோசிஷன், மென்சுரேஷன், டைம், டிஸ்டன்ஸ், ஸ்பீட், அது டைம் அண்ட் ஒர்க், அல்ஜிப்ரா, இதெல்லாம் வந்து பேட்டர்ன், ப்ராடக்ட் அண்ட் லாஸ். இது கிட்டத்தட்ட உங்களுக்கு பேங்கிங் பேட்டர்ல இருக்கு. ஸோ நீங்களும் தாராளமா இது வந்து உங்களுக்கு பெருசா எஃபர்ட் இருக்காது, இதை நீங்க படிச்சுக்கோங்க. ஜெனரல் அவேர்னஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஜெனரல் அவேர்னஸ்ல என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, கரண்ட் அஃபேர்ஸ், அதாவது இப்போ இருக்கக்கூடிய நேஷனல், இன்டர்நேஷனல், யூனியன் பட்ஜெட், ஸ்போர்ட்ஸ் நியூஸ், அவார்டு, என்னென்ன அவார்டு, இப்போ ஆஸ்கார் கொடுத்துருக்காங்க, என்னென்ன அவார்டு கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட்ஸ், ஆர்பிச்சுரி டேஸ், ஸ்போர்ட்ஸ்ல இருந்து இப்போ ஐபிஎல் பற்றி கேட்கலாம், உங்களுக்கு F1 கார் ரேஸ் பற்றி கேட்கலாம். ஸோ அந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சுக்கலாம். ஜென்ரல் நாலேஜ் இதுவும் ஒரு நான் சொன்ன எஸ்எஸ்சி பேட்டர்ன், அது வந்து இதுதான். ஜியாகிரபி, ஹிஸ்ட்ரி, இந்தியன் பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஸ்டாட்டிக், ஜிகே, இது எல்லாமே நீங்க படிச்சுக்கணும். இந்த ஸ்டேட்டோட கேபிட்டல் என்னன்னு கேட்பாங்க, இந்த ஜிஇ டேக் வந்து எந்த ஸ்டேட்டுக்கு உள்ளது அந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ அது எல்லாமே படிச்சுக்கணும். நேஷனல் பார்க், இந்த நேஷனல் பார்க் எந்த ஸ்டேட்ல இருக்கு அந்த மாதிரி கேட்பாங்க. இந்தியாவில் மொத்தம் எத்தனை ராம்சர் சைட்ஸ் இருக்கு, இந்த மாதிரி ஜெனரல் நாலேஜ் கேட்கலாம். அதெல்லாம் ஸ்டாட்டிக்கா உள்ள படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ ரயில்வேஸ் பத்தி கேட்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்தியன் ரயில்வேஸ், அதோட அச்சீவ்மெண்ட்ஸ், அதோட இனிஷியேட்டிவ், அதோட ஹிஸ்ட்ரி இருக்கு இல்லையா, அதெல்லாம் கேட்கலாம். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், பாலிட்டி, ஆர்ட் அண்ட் கல்ச்சர், ஸ்போர்ட்ஸ், இது எல்லா பத்தியும் ஜெனரல் அவேர்னஸையும் கேட்கலாம், படிச்சுக்கோங்க. அதே மாதிரி ரீசனிங், நான் ரீசனிங் சொன்னேன் இல்லையா, இங்க பாத்தீங்கன்னா அனாலஜிஸ், கிளாசிக், சீரிஸ், கோடிங், டிகோடிங், பசில் சீடிங், பிளட் ரிலேஷன், டைரக்ட் அண்ட் டிஸ்டன்ஸ், ரேங்கிங் ஆர்டர், வென் டயக்ராம், நம்ம சிலாஜிஸ் சொல்லுவோம் இல்லையா, அதான் வென் டயக்ராம் சொல்லுவாங்க. மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷன், டேட்டா சஃபிஷியன்சி, இது எல்லாமே இது கேட்பாங்க. இதுதான் சிலபஸ், இதுதான் எக்ஸாம் பேட்டர்ன். இதே தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்ஐக்கும் இருக்கும். ஆர்பிஎஃப் எஸ்ஐக்கும் பாத்தீங்கன்னா அதே எக்ஸாம் பேட்டர்ன் தான், அதே சிலபஸ் தான். ஸோ யாரெல்லாம் வந்து நீங்க போலீஸ் ஃபோர்ஸ் போகணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்களோ இந்த எக்ஸாமுக்கு தாராளமாக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. எக்ஸாமை சீக்கிரமா படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா அப்பதான் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ரிவிஷனுக்கும் ப்ராக்டிஸுக்கும் டைம் கரெக்டா இருக்கும். ஸோ இது வந்து ஒரு மாடல் தான். ஹைட் வந்து பாத்தீங்கன்னா மேலுக்கு 165 சென்டிமீட்டர் இருக்கணும். செஸ்ட் வந்து நார்மலா 80, விருந்தினர்ல 85 சென்டிமீட்டர் இருக்கணும். அதே எஸ்சி/எஸ்டி கேட்டகரிக்கு ஹைட் வந்து 160 இருந்தா போதும். செஸ்ட் இந்த ரேஞ்சில் இருந்தா போதும். ஸோ கேர்ள்ஸுக்கு மோஸ்ட்லி வந்து செஸ்ட் உங்களுக்கு ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. ஹைட் மட்டும் பார்த்தீங்கன்னா ஜெனரல் கேட்டகரி 157, எஸ்சி/எஸ்டி 152, மித்த இந்த கொடுத்துருக்காங்க இல்லையா கேட்டகரி, இந்த கேட்டகரி 155 சென்டிமீட்டர். இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் உங்களுக்கு எடுத்து காமிச்சேன். பட் ஒரிஜினல் நோட்டிஃபிகேஷன் அவங்க எவ்வளவு ரெக்ரூட்மெண்ட் சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்துவோம். ஸோ இது வந்து கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம இந்த வீடியோ, இந்த எக்ஸாமுக்கு யாரும் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா உங்க சப்போர்ட் கொடுங்க. இது மாதிரியான ஜாப் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.